வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் நாளை பற்றி நாம ஒரு அழகான கதையா கேட்க போறோம். ஒரு நாள் காலை குட்டி கண்ணா சீக்கிரமா எழுந்தான். அம்மா அவனுக்கு பள்ளி யூனிஃபார்ம் போட்டு விட்டாங்க. அம்மா, இன்று ஏன் எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க? பள்ளியும் சீக்கிரமா போக சொல்றாங்க. கண்ணா, இன்று ஜனவரி 26. இன்றுதான் ரிபப்ளிக் டே. ரிபப்ளிக் டேனா என்ன அம்மா? கண்ணா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு நம்ம சொந்த சட்டம் இல்லாம இருந்தது. பிறகு நம்ம நாட்டுக்கே நல்லதா இருக்க நல்ல விதிமுறைகள் எழுதினாங்க. அந்த நாள் தான் ரிபப்ளிக் டே. அதாவது இந்த நாட்டை நாமே நியாயமா நடத்த ஆரம்பிச்ச நாள். கண்ணா தலையசைத்தான். பிறகு அவன் பள்ளிக்கூடம் போனான். பள்ளி மைதானம் ரொம்ப அழகா அலங்கரிச்சிருந்தது. எல்லோரும் கொடி கம்பம் முன்னால நின்றாங்க. பிரின்சிபல் கொடியை ஏற்றினார். கொடி மேலே மேலே பறந்தது. குட்டீஸ், எல்லோரும் நேரா நின்னு தேசிய கீதம் பாடலாம். கண்ணா மார்பில் கையை வைத்து அழகா நின்றான். ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம வீரர்களையும் நினைவு கூர்றோம். அதனாலதான் பரேட், மார்ச், இசை எல்லாம் நடக்குது. நம்ம பாதுகாப்புக்காக யாரோ உழைக்கிறாங்கன்னு நாம நினைவில் வைக்கணும். பள்ளி நிகழ்ச்சி முடிஞ்சதும் கண்ணா வீட்டுக்கு வந்தான். பாட்டி அவனை பக்கத்துல உட்கார வைத்து பாசமா கேட்டாங்க, என்ன கண்ணா, ரிபப்ளிக் டே பிடிச்சுதா? பாட்டி, ரிபப்ளிக் டேயின் முக்கிய நோக்கம் என்ன? கண்ணா, ரிபப்ளிக் டே நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுது. எல்லோரும் சமம், நல்லதை செய்யணும், உண்மை பேசணும், நாட்டை நேசிக்கணும், நல்ல குடிமகனாக வளரணும்னு ரிபப்ளிக் டே நமக்கு நினைவூட்டுது. நீ நல்ல பையனா இருந்தா, உதவி செய்யற பையனா இருந்தா, உண்மை பேசுற பையனா இருந்தா, அதேதான் ரிபப்ளிக் டேக்கு நீ கொடுக்கிற பெரிய மரியாதை. கண்ணா சிரித்தான். கொடியை பார்த்து சொன்னான், நான் நல்ல பிள்ளையா வளருவேன், என் நாட்டை நான் நேசிப்பேன். ரிபப்ளிக் டே நம்ம எல்லாருக்கும் நல்ல மனிதரா வளர சொல்லும் நாள். இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் ரைம்ஸ் ட்விங்கிள் கேலக்ஸி கிட்ஸ் யூடியூப்ல